மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்டோட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் ஒன்னொன்னா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோல்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கோல்டு இன்னைக்கு $4026, அதாவது பர் அவுன்ஸுக்கு இருக்கு. $4140 வரைக்கும் பர் அவுன்ஸ் போய் திரும்பவுமே 4020 4026 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சில்வரும் அதே மாதிரி தான் ஏறிச்சு, அதே அகைன் இறங்கி இருக்கு. US டாலர் பிரைஸ் $96.56. நாளுக்கு நாள் மணி வேல்யூ வந்து டெப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. சென்னையில இன்னைக்கு கோல்டு பிரைஸ் ஆன்லைன் பிரைஸ் 13,230. இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னொரு $75 கம்மியா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். ஏன்னா இங்க 13,500 வரைக்கும் போய் திருப்பி குறைஞ்சிருக்கு. ஸோ 230 240 குறைஞ்சிருக்குங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நிஃப்டி இன்னைக்கு 23,625 பாயிண்ட் இருக்கு. நாம கவனிச்சோம், ஏற்கனவே போன வீடியோலயே நான் சொன்னேன் உங்களுக்கு, மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவல் 13,800 டச் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பெரிய அளவுக்கு கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. கிட்டத்தட்ட அது பிரேக் டவுன் பாயிண்ட் தான் டச் பண்ணி இப்போ 13,625 அப்படிங்கிறத எப்போ இன்னைக்கு காலைல 11 மணிக்கு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி எடுத்து 13,775 உங்களுக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு. போன 1 ஹவர்ல மட்டும் சொல்றேன் நான் மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படிங்கிறத. ஓவரால் நம்ம ஒரு 1 மந்த்துக்கான சார்ட் எடுத்து பார்க்கும்பொழுது மார்க்கெட் சைட்வேல தான் இருக்கு. இது இன்னமும் சூழ்நிலை மோசமா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா க்ரூட் ஆயிலோடைய இஷ்யூ சால்வ் ஆகல. இப்போ க்ரூட் ஆயில் உங்களுக்கு $96 வந்தாச்சு பர் பேரலுக்கு. $96 ரொம்ப சிரமமான ஒரு இடத்த கொண்டு போய் சேர்த்துரும். நமக்கு நிறைய கம்பெனிங்க இதனால பாதிக்கப்படுது. அதுவும் ஆட்டோமொபைல் செக்டர்லாம் நம்மளோட நிஃப்டியில ஓவர் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா க்ரூட் ஆயில டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நிறைய நம்மளோட நிஃப்டியில இருக்கிறதுனால மற்ற கம்பெனிலாம் கூட பெட்டரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏஐ டேட்டா சென்டர் இதெல்லாம் கூட கொஞ்சம் பிரைஸ் ஏறினாலும் ஏறிடும் கோல்டு எல்லாம் கூட. ஆனா இதெல்லாம் வந்து இங்க இருக்கணும்ல, எங்க நிஃப்டியில இருந்தால் தானே அது பெனிஃபிட். பட் நிஃப்டியில் இருக்கக்கூடிய அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் தொடர்ந்து வந்து நெகட்டிவ் சந்திக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ப்ரெஷர் தான். ஒரு 1 இயர்க்கான சார்ட் பேட்டர்ன் வைக்கிறேன் பாருங்க. இதுல வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் உங்க கண்ணு எதிர்க்கு தெரியும். இது கிட்டத்தட்ட எதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா பாட்டம் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. பாட்டம் லைனை பிரேக் பண்ணக்கூடாது. இது வந்து என்ன ஆகுதுன்னா மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லைனை தான் பிரேக் பண்ணி வெளியே போகணும். சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் எனிவே எப்படி மூவ் ஆக போகுதுங்கிறத நமக்கு ஒரு பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இமீடியட் பொசிஷன்ல மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா லாங் டேர்ம் போறது முக்கியம் கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போங்க. ஏன்னா கண்ணை மூடிக்கிட்டு போய் இங்க விழுறதை விட கண்ணை திறந்துட்டு போனா விழுறதுக்கே வாய்ப்புகள் குறைவா இருக்கும் அப்படிங்கிறது. 23,800 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், 23,800 இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா 23,550 இடத்துல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னா பிரேக் அவுட் வந்து 24,300 போனாதான் உங்களுக்கு பிரேக் அவுட்கான சான்ஸே கிடைக்கும். பட் இதெல்லாம் டைம் எடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு தெரியுமா, உங்களுக்கு 23,200 250 அந்த ரேஞ்ச் வந்தாலே பெரிய பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் இப்போ எப்படி விடுறது அதே மாதிரி இன்னொரு பெரிய டிப் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம், பார்க்கலாம் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. இன்னைக்கு ஓரளவு பிளஸ்ல, ஓரளவுக்கு ரொம்ப இல்லை, ஒரு பிளஸ் 0.2% அந்த ரேஞ்சில் பிளஸ்ல இருக்கும். 0.57% இருக்கும்னா உங்களுக்கு ஆட்டோமொபைல் சொல்லலாம். ஆட்டோமொபைல் செக்டரும் இந்த மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லலாம். HL டெக்னாலஜி, TCS, மஹேந்திரா, ஹீரோ மோட்டோகாப், NTPC கிரீன் முக்கியமா இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நெகட்டிவ்னா ரியல் எஸ்டேட், பேங்கிங், IndiGo, ஏர்டெல், அதுக்கடுத்தது ஜொமேட்டோ, LNT இதெல்லாமே வந்து கொஞ்சம் அது புக் பண்றாங்க. அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ரைட். இன்னைக்கு பிரெண்ட் ஆயில் நான் சொன்ன $96 to $98 டச் பண்ணிடுச்சு. இதனாலதான் இது தொடர்ந்து மார்க்கெட் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கான பிரச்சனைகளா பார்க்கறோம். US மார்க்கெட்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது AI மற்றும் இந்த டேட்டா சென்டருக்கு தேவைக்கு அதிகமான அளவு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நாளைக்கு ஏதோ பெருசா நடந்துருமோங்கிற ஒரு ஆர்வத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்வெஸ்டர் மத்தியில் ஒரு பெரிய கவலை கொடுத்துருக்கு நான் சொல்லியிருந்தேன். அது இன்னமும் அந்த கவலை தொடர்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. NTPC கிரீன் ஒரு 6% அப் எடுத்திருக்கும். இது ஏன் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி பக்கம் கொஞ்சம் மானியங்களை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதோ, இல்லை அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் NTPC கிரீன் மேல ஒரு பெரிய வால்யூம் சர்ஜ் எடுத்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது மீஷோலாம் எதுக்கு என்ன பிசினஸ் பண்றாங்கன்னே புரியல. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுல ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். போன Q1 ரிசல்ட் அதை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதுல நெட் லாஸ் 132 கோடி அரௌண்ட் காட்டியிருக்காங்க. போன ஜூன் மாசம் 2,600 கோடி சேல்ஸ் இருந்தது. இப்போ 3,800 கோடி ரூபாய் சேல்ஸ் இருக்கு. அப்போ இவ்வளவு டிஃபரன்ஸ் 1,200 கோடி ரூபாய் சேல்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 50% ஆஃப் தி சேல்ஸ் அந்த குவார்டர் டு குவார்டர் நான் சொல்ல வருது. இந்த எக்ஸ்பென்சஸ் தான் எபிட்டாவும் கவனிச்சோம்னா ஜூன் மாசம் உங்களுக்கு 138 கோடி மைனஸ்ல இருந்து இப்போ 111 கோடி மைனஸ்ல இருக்கு. அப்போ கம்பேரிட்டிவ்லி நாங்க வந்து பெட்டரா வந்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்களோ அப்படிங்கிறதா. நெட் லாஸ் பார்த்தோம்னா 189 கோடி மைனஸ்ல இருந்தது. இப்போ 132 கோடி ஆயிருக்கு. இதெல்லாம் பாசிட்டிவ்ல போக வேண்டிய கம்பெனிகள்லாம் இருக்கு 1000.
ஆனா இதெல்லாம் நெகட்டிவ் நோக்கி போறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய வெண்டாரை உள்ள அசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் இவங்க லாஸ்ல போறதுக்கு ஒரு 3500 கோடி 3800 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை பூரா நான் செலவு பண்ணிட்டேன் இந்த குவார்டர்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான செலவு பண்றாங்கன்னு நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதுதான் ரியல் இஷ்யூ. இல்ல இவங்க வந்து மற்ற கம்பெனிகள்லாம் காலி பண்ணணுங்கிறதுக்கு அந்த அன்ஃபேர் பிசினஸ் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க வந்து அதிகமான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, அன்ஃபேர் பிசினஸ் கூட அடுத்த பிசினஸ் அழிச்சு நம்ம பிசினஸ் வளரணுங்கிறது கூட ஒரு தவறான எத்திக்ஸ் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். இண்டிகோ அகெயின் ஒன் மோர் லாஸ் மேக்கிங் கம்பெனி. இந்த கேஸ்ல கவனிச்சோம்னா இன்னைக்கு நிலைமைக்கு இவங்க இந்த கம்பெனி தொடர்ந்து எதுல அதிகமா செலவு பண்றேன்னு சொல்றாங்கன்னா பெட்ரோல், அதாவது ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல் அப்படின்னு. ஒரு 10,000 ரூபாய் நமக்கு வருமானம் வரலாம், அதுல 4,000 ரூபாய் என்ன பண்ணலாம், ஃபியூவலுக்காக செலவு பண்ணணும். மீதி 6,000 ரூபாய் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராஃபிட் இதெல்லாம் காட்டுறதுக்கு செலவு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 85% மேல ஃபியூவலுக்காக மட்டுமே செலவு பண்ணி அதுக்கு சம்பளம் கொடுத்தா என்ன நடக்கும்? பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போ போன 1 இயர்க்கான சார்ட் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 6,000க்கு மேல இந்த ஒரு ஸ்டாக் பிரைஸ் இப்போ ரொம்ப மோசமான நிலைமைக்கு இப்போ ரெக்கவரி எடுத்ததேன்னு பார்த்தா அகைன் திருப்பி இப்போ நெகட்டிவ் நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது. இதோட சேல்ஸ் வளர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 21,400 கோடி ரூபாயில இருந்து 25,000 சில கோடி, அதாவது கிட்டத்தட்ட 20% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல இருந்து ப்ரெஷரும் இல்ல. நெட் ப்ராஃபிட் கவனிச்சீங்கன்னா 2,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்த கம்பெனி இன்னைக்கு 238 கோடி ரூபாய் மைனஸ்ன்னு காட்டியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி போன குவார்டரை விட 2,000 கோடி ரூபாய் லாஸ்ல இருந்தது நாங்க இப்போ 200 இப்போ மேல வந்திருக்கோம். கரெக்ட் தான். போன குவார்டர் தான் நான் சொல்ல, மார்ச் குவார்டர் மட்டுமே அவங்க 2,500 கோடி ரூபாய் லாஸ்ல இருந்தாங்க. அதே போன ஜூன் 2,500 கோடி ப்ராஃபிட்ல இருந்தாங்க. கிட்டத்தட்ட எப்படி கவனிக்க முடியுதுன்னா இது ஒரு 10% இவங்க டோட்டல் சேல்ஸ்ல இவங்களால ஒரு நெட் ப்ராஃபிட் ஒரு 10% காட்ட முடியும். 25,000 கோடி இவங்க சேல்ஸ் காட்டியிருக்காங்கன்னா கிட்ட 2,500 கோடி ரூபாய் பாசிட்டிவ் இருக்கணும். வேற 238 கோடி ரூபாய் நெகட்டிவ்ல இருக்குங்கிறது தான் மிக முக்கியமான பாயிண்டா இருக்கு. அடுத்த ஸ்கை கோல்டு. ஸ்கை கோல்டுங்கிற கம்பெனி போன வியாழக்கிழமை வீடியோல நான் புதன்கிழமையே வாங்கினேன். அதாவது 666 ரூபாய் 67 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் நான் உங்களுக்கு பல தடவை சொன்னேன், எடுத்த உடனே பொத்துன்னு போய் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாக்ஸை வாங்கிடக்கூடாது. டைம் டு டைம் கன்சிடர் பண்ணணும். ஒவ்வொரு டிப்லையும் நீங்க அந்த விஷயத்தை கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்றீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு அப்படிலாம் போகக்கூடாது. அப்பப்போ டிப்ஸ் வருதான்னு பார்த்துட்டே இருக்கணும். அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட பாருங்க, அன்னைக்கு நான் வாங்கினதுக்கு அப்புறமே மார்க்கெட் கொஞ்சம் ஏறின மாதிரி ஏறிச்சு, அகைன் வந்து நெகட்டிவ். அப்படி வரும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த மாதிரி சின்ன தவறுகள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் மிஸ் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி பிடிக்க முடியாது. குட்டி குட்டி வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த ஈரான் பிரச்சனை திருப்பியுமே ப்ராப்ளம் தான். இன்னுமே வந்து வேகமா ஆக்ரோஷமா நாங்க அடிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணி. ஏன்னா போன தடவை வந்து அவங்க ஈரான் சைட்ல இருந்து பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் அடிச்சாங்க இல்லையா, இப்போ அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்போம் நாங்க, இன்னும் பெரிய அளவில் ஈரானுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்க வந்து யூஸ் பண்ணுவோன்றாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் பதட்டம் வந்து குறையலங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ் சைனா இங்க இருக்கு. டெஸ்லாவோட ஸ்டாக் பிரைஸ் வந்து 14.5% கீழே இறங்கியிருக்கு. ஆபரேஷனல் மார்ஜின் வந்து 1.4% குறைச்சிதான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக ப்ரைஸ் ஏறி இருக்கணும், ஆனால் இங்கே ஏறல. ஏன் ஏறல அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது கேபெக்ஸ். கேபெக்ஸ் எதில் பண்றாங்கன்னா இந்த ரோபோ டாக்ஸின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் அதிகமான கேபெக்ஸ் கொண்டு வர்றது ஒரு ரீசன். அந்த ரீசன் ஒன்று. அடுத்தது ஏஐ மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தொடர்ந்து அவங்க செலவு பண்றது, இது மாதிரியான விஷயங்கள் உடனே எடுக்க முடியுமான்னு தெரியல. இப்போ ஈவி நிறைய போகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ஈவி கார்ஸ் எல்லாம் வெளியே விற்க ஆரம்பிச்சாங்க. அதுவுமே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்க முடியாமல் போச்சு. அதாவது நான் சொல்றது வந்து அர்னிங் பர் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்படிங்கிற பயத்தில் மக்கள் வந்து தொடர்ந்து அதை மக்கள் நான் சொல்ல இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து இதை வந்து செல் ஆஃப் கொடுத்துட்டே இருக்காங்க. இது ஒன்று. இன்னொன்று சென்டிமெண்ட் ரீசன். இந்த கம்பெனியோடைய இன்னொரு கம்பெனி சொல்லல, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓல வந்த பிரைஸை விட கீழே வந்தாச்சு. $118 எங்க $132 என்னமோ நினைக்கிறேன். ஐபிஓல 132 35 வந்தது, ஐபிஓல வந்தது. அதுக்கப்புறம் $225 வரைக்கும் போன இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு வேற $118 தான். இதுக்கப்புறம் திருப்பி இது கீழே போவாதாங்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட என்ன இல்லை, கேரண்டி இல்லை. போன மாசம் நான் பேசும்போதே சொன்னேன், இது ஐபிஓ விட கீழே போயிடும் போல இருக்குது. அப்போ 170 இருக்கும்போதே சொல்றேன், ஐபிஓ விட கீழே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. ஈவன் நானுமே உள்ள போய் வெளியே வந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது லாஸ் மேக்கிங் அதிகமா பண்றாங்க. இவங்க டிபெண்டா இருக்காங்க. கவர்மெண்ட் மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். யாரும் ஒரு பிரைவேட் மக்கள் யாரும் போய் இந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்பேஸ் எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. அதனால உடனே என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்நெட் கம்பெனி இருக்குதுல அவங்களுடைய இந்த ஸ்பேஸ் லிங்க், அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள லிங்க் பண்ணி அதோட வருமானத்தை இதுல காட்டலான்னு முயற்சி பண்ணாங்க. பட் யாரும் அதை நம்புற மாதிரி இல்லை. இது அப்படிதான் தொங்கிட்டு கிடக்குது. இந்த சென்டிமெண்ட்டும் ஒரு காரணம் டெஸ்லாவோட ஷேர் பிரைஸ் அதிகமா விழுந்ததுக்கு அப்படின்னுட்டு. நாஸ்டாக் 2% நெகட்டிவ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஓவர் ஹைப்டு. எதுல செமிகண்டக்டர் அதுக்கப்புறம் ஏஐ இதுக்கான விஷயங்கள்ல அதிகமா நம்ம என்ன பண்ண பம்ப் பண்ணிட்டோம். அது இப்போ திரும்பி ரெக்கவரி ஸ்டேஜ்ல போய்கிட்டு இருக்கு. 2% நிறைய செல் ஆஃப் நடக்குது. எனக்கு புரியல, இந்தியாவிலயும் செல் ஆஃப் நடக்குது, யூஎஸ்லயும் செல் ஆஃப் நடக்குது, எல்லா இடத்துலயும் செல் ஆஃப் நடந்து அந்த பணம் எங்க தான் போகுது? ஒரு ஆள் கோல்டு பக்கம் போதான்னு பார்த்தா கோல்டுமே செல் ஆஃப்ல தான் இருக்கு. புரிஞ்சிக்கவே முடியல. அந்த அளவுக்கு தான் இந்த மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்கு. பட் எனிவே விஷயம் வந்து எவ்வளவுதான் நீங்க அமைக்க வச்சாலும் மார்க்கெட் வில் கம் அவுட்.
இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுது. தொடர்ந்து பார்த்தோம்னா இண்டெக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னாக்கா கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இப்போ நம்ம NSE BSE சொல்றோமோ அந்த மாதிரி அங்க நாஸ்டாக் INC லிஸ்டட்ல இருக்கு. இந்த கம்பெனியோடைய Q2 ரிசல்ட் வந்திருக்கு இல்லையா, அது 15% growth. அதனால இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை விட்டுடக்கூடாதுன்னு நம்மளோட ஃபினான்ஷியல்ல எப்பவுமே வந்து ஒரு 10% இந்த கேபிட்டல் மார்க்கெட் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பேலன்சிங் மெத்தட் தான். இதனால இது பெரிய இதெல்லாம் அச்சீவ் பண்ணிடணும்னு நான் சொல்ல வரேன். ஒரு பேலன்சிங் மெத்தடா இது ஸ்டெபிலிட்டிக்காக உங்களுக்கு பயன்படும். எனிவே இங்க நாஸ்டாக் INCங்கிறது போன ஜூனுக்கும் இந்த ஜூனுக்கும் சொல்றேன் 15% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். நீ மார்க்கெட்ல என்ன மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எனிவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க இந்த வாரம் கம்யூனிட்டில புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நைட் 9 மணிக்கு ஹவு டு பிகம் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற கிளாஸ் 3 hour கிளாஸ் 9 o'clock ஆரம்பிக்கும். அதாவது நான் சொல்றது நைட் 9 o'clock ஆரம்பிக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க, லிங்க் எடுத்துக்குங்க, நோட்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்லி தருவேன். இன்னைக்கு நீங்க எழுதுற சில விஷயங்கள்லாம் நாளைக்கு கோல்டன் வேர்ட்ஸா மாறும். ஓகே, நம்ம எல்லாம் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ப்ரொஃபஷனல் தான். 1-2 இடங்கள்ல விட்டு போயிருக்கு. அதெல்லாம் நான் கோரிலேட் பண்ணி சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் பெட்டரான இன்வெஸ்டரா மாறுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அமையும். ஓகே, இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளீஸ் இன்னைக்கு இமீடியட்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி பே பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நான் பிரைஸ் ஏத்தலன்னு சொல்லியிருக்கேன். நான் எப்பவுமே சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்கன்னு. இனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.